இது நம்ம சிந்தாமணி நாட்டுக்கோழி சிக்கன்ல பண்ணாதான் சூப்பரா இருக்கும்பாங்க, செம்மையா இருக்கும். ஸோ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ಚಿಂತಾಮಣಿ ಚಿಕನ್ ಚೇಂಜ್ ಆಯ್ತಾ ಬ್ರೋ? ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சிக்கன் சிந்தாமணி பண்ண போகல, ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரை இது. எப்படி வருதுன்னெல்லாம் தெரியாதுப்பா, ஜஸ்ட் ட்ரை பண்ண போறோம். நல்லா வந்துச்சுன்னா நல்லெண்ணெய், நம்ம சிந்தாமணிக்கு முக்கியமா என்ன யூஸ் பண்ணோம்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி குக் பண்ண போறோம். சரியா? ನಾರ್ಮಲ್ ಆಯಿಲ್ಗಿಂತ ಡಾರ್ಕ್ ಐತೆ ಇದು ಆಕ್ಚುಲಿ. பண்ணிக்கலாம்னா இந்த மிளகாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓஹோ, ஐயோ கரண்டி கரண்டியை கா இதை கூட ஆனியன் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ಭಾರಿ ಡಿಫ್ರೆಂಟ್ ಆಗಿ ಬರುತ್ತೆ ನೋಡಿ ಚಿಂತಾಮಣಿ ಚಿಕನ್. ಇದನ್ನ ಪೌಡರ್ ಮಾಡ್ಬೇಕಾ ಹಿಂಗೆ? ಮಿಕ್ಸಿ ಯೂಸ್ ಮಾಡ್ಬೇಕಾ? ಹಿಂಗೆ ಏನು ಮಾಡ್ಬೇಕಾ? ಮಾಡಬೇಡ. இந்த பாத்திரம் கொஞ்சம் சின்னதாயிட்டு ப்ரோ. சைஸ் ಫುಲ್ ಇದನ್ನ ಹೌ ಕ್ಯಾನ್ ಬಿ ಆಡ್ ದಿಸ್ ಚಿಕನ್? ಕರೆಕ್ಟ್. ಓಕೆ, ಚಿಕ್ಕದಾಗ್ತು ಆ ಪಾತ್ರೆ. ಇದು ಸಾಕಲ್ಲ. தமிழ் ஏன் பவுடர் போடுறதோ இஷ்டம். இது மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டா. ಇದಕ್ಕೆ ಸಾಂಬಾರ್ ಈರುಳ್ಳಿನೇ ಬೇಕಾ? ನಾರ್ಮಲ್ ಈರುಳ್ಳಿ ಆಗಲ್ವಾ? சாம்பார் ಈರುಳ್ಳಿ. சின்ன வெங்காயம்னா சூப்பரா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே. அது பெரிய வெங்காயம்னா நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றது. ஓகே. நாட்டுக்கோழி சிக்கன். நாட்டுக்கோழி சிக்கன் இது நம்ம சிந்தாமணி நாட்டுக்கோழி சிக்கன்ல பண்ணாதான் சூப்பரா இருக்கும்பாங்க, செம்மையா இருக்கும். ஸோ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் சம்பவம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ದೊಡ್ಡ ಪಾತ್ರೆ ಅದೊಂದೇ ಐತೆ, ಅದನ್ನೇ ತಗೊಳ್ಳೋಣ. ಓಕೆ, ಸ್ಟೀಲ್ ಪಾತ್ರೆ. we can try this once. It's not work out means we can change. இதுல சம்பவம் என்னன்னா, எங்க பாத்திரம் கொஞ்சம் சின்னதாகி போச்சு, அதனால நிக்குமான்னு தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் கொஞ்சோண்டு இது மட்டும் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சால்ட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கப் வாட்டர் ஊற்றிக்கலாம். ಒಂದು ಕಪ್ ಏನಪ್ಪ? ಸಾಕಾ? சாக்கு ப்ரோ. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ಓಕೆ. ಅದ್ರ ಬಾರಿ ಏನು ಇದಕ್ಕೆ ಇದು ಬೇಡವಪ್ಪ, ಇದು ಮಸಾಲೆಗಳೇನು ಬೇಡವಾ? ಏನು ಮಸಾಲ ಬೇಡ, ಚಿಲ್ಲಿ ಪೌಡರ್ ಒಳ್ಳೆ ನೀಡ್ ಟು ಆಡ್. ಸ್ವಲ್ಪ ಚಿಲ್ಲಿ ಪೌಡರ್ ಒಳ್ಳೆ ಬೇಕು ಅಷ್ಟೇನಾ? ಇದು ಡಿಫ್ರೆಂಟ್ ಬರುತ್ತೆ ನಮಗೆ ಬ್ರೋ. ಟೇಸ್ಟ್ ಚೆನ್ನಾಗಿದೆ ಬ್ರೋ. ಟೇಸ್ಟ್ ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? ಟ್ರೈ ಮಾಡಿ ಒಂದ್ಸೆ. ಫ್ರೈ ಮಾಡೋದಲ್ಲ ಬ್ರೋ, ಒಂದು ಮೆಣಸಿನಕಾಯಿದು ಒಳಗಡೆ ಸಿಪ್ಪೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಮೇಲ್ಗಡೆ, ಅದು ಒಳಗಡೆ ಇದಿರುತ್ತಲ್ಲ ಅದು. ಓ ಅದು சொல்றே. ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ, ದೆನ್ ನಾಟ್ ಏಬಲ್ ಟು ಈಟ್. ನಾವೇನೋ ಅದನ್ನ ಎಲ್ಲ ಒಳಗಡೆ ಬೀಜ ಎಲ್ಲ ತೆಗೆದು ಬಿಟ್ಟಿದೀವಿ.
ಸೊ ಹಂಗಾಗಿ ಖಾರ ಕಡಿಮೆ ಇರುತ್ತೆ. ಅಪ್ಪ ಬಿರಿಯಾನಿ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா அது தண்ணி எல்லாம் ஃபுல்லாகவே ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா கொஞ்சோண்டு சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ண போறோம். காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து ஓன் ரிஸ்க், உங்களோட ஓன் ரிஸ்க்ல ஆட் பண்ணலாம். சரியா? இது ஆட் பண்ணனால பின் விளைவு கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். பேக்ல பெருசா ப்ராப்ளம் வரும். லைட் ஏரியும் பின்னாடி. So this is own risk. enough ಸಾಕಷ್ಟು. ಯಪ್ಪ ಆದ್ರೂ ಇಷ್ಟು ಮೆಣಸಿನಕಾಯಿ ಹಾಕಿ ಏನಾಗುತ್ತೆ ಇವತ್ತು. ಅಷ್ಟೇ ಇದೆ ಚಿಕನ್ ತಿನ್ನೋದು. ரெடி ஃபைனலாக நம்ம கருப்பி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாரும் கண்டிப்பாக ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பின் விளைவு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. பின் விளைவு எப்படி இருந்துட்டு எல்லாரும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு பின் விளைவு எப்படி இருந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. சரியா?